நமசிவாய வணக்கம். நம்ம எந்த ஒரு இது குடுக்கிறதா இருந்தாலும், அது நல்ல குவாலிட்டியா குடுக்குறோம். வெறும் ரூ. 10 பஞ்சகவ்ய விளக்கு ஒண்ணா இருக்கட்டும், இல்ல ரூ. 50 ஜவ்வாது செட்டா இருக்கட்டும், விபூதி, குங்குமம், குபேர குங்குமம், அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ண சந்தனம், காஞ்ச திராட்சை, இங்க வராகருக்கு தினமும் நைவேத்தியம் பண்ற பிரசாதம், இத்தனை விஷயங்களுக்கு கூட சேர்த்து குடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி இந்த தெய்வ விக்கிரகங்கள், அத்திமரத்துண்டு சின்னது வீட்ல இருந்தாலே லட்சுமி கடாட்சம், வம்சவிருத்தி மாரி பல இதுக்கு விசேஷம். அதான் அத்திவரதரை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க 40 வருஷத்துக்கு ஒரு தடவை. பர்மனெண்ட்டாக நம்ம வீட்டில் அத்தி மரத்தில் ஒரு பிள்ளையாரோ இல்லை பெருமாளோ இருக்கிறது விசேஷம். சிகப்பத்தியில் வலம்புரி விநாயகர் பண்ணி நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம்லாம் உரியேற்றி தரும். நிதி கணபதி, லட்சுமி கணபதினாலே தெரியும் பண வரவுக்கு. அப்புறம் சுமுகாய, அது குடும்ப அமைதி, மன அமைதி எல்லாத்துக்கும். ஹோமம் பண்ணி பவர்ஃபுல்லான பிள்ளையாரை தரும். மெயினாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த பிள்ளையாரை வாங்கி அதிக பலன்களை அடைஞ்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப சாதாரணமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பல கஷ்டங்களில் இருக்கிறவங்களும் இந்த பிள்ளையாரை வாங்கி பூஜை பண்ணி அவங்களுக்கு ஏற்றபடி சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது. வேறு மாதிரியான வேலைகள் இந்த மாதிரி நிறையா பேருக்கு கிடச்சிருக்கு. ஒரு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி பெரிய பொசிஷனில் ஒருத்தர் இருக்கார். அவர் நம்மகிட்ட அத்தி பிள்ளையார் வாங்கி பூஜை பண்ணியிருக்கார். மற்ற சில ஆன்மீக பொருட்கள். இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நம்மகிட்ட வாங்கின ஆன்மீக பொருட்களால் அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் ஆயிருக்கு. அதே மாதிரி கருங்காலி கருடாழ்வார் இவரை பற்றி நிறைய சொல்லியாச்சு. அபயாசத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற கோலம், பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கிற கருங்காலியில் பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் மாதிரியான விஷயம், பிளாக் மேஜிக் மாதிரியான ப்ராப்ளம், அப்புறம் இந்த கிரக தோஷம், இன்னும் என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒஸ்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே உல்ட்டாவாக மாற்றி நல்ல விஷயமா மாற்றுற சக்தி இருக்குது. எந்த கோவில் கும்பாபிஷேகனாலும் கருடன் நிறைவு பகுதியில் வந்து கோபுரத்தை வட்டமடிப்பார். அப்போ கருடனையே கருங்காலியில் பண்ணி கருட பஞ்சாட்சரி, கருட மாலா மந்திரம் மாதிரியான மந்திர உருவெலாம் ஏற்றி கொடுக்குறப்போ, ஒரு பெரிய மல்டி மில்லினியர் அவரோட பொண்ணு ஒரு ஓவர்சீஸ் ட்ரிப் போயிருந்தப்போ அங்கே சில கெட்ட சக்திகளால் வந்த பிரச்சனை, அது இந்த கருட உபாசனையால் சரியாச்சு. அப்புறம் தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை மீனவ பெண்மணி, அவங்களுக்கும் இந்த பூஜையை பண்ணி சரியாச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், பல வீடியோஸு அண்ட் என்னோடய ஃபேஸ்புக் போஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களில். அண்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் சில பேருக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் நான் ஓப்பனாக சொன்னதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இந்த பலன்கள் போய் சேரணும்னு தான் நம்ம இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கு. இதை தவிர்த்து நம்ம 4-5 விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இது வந்து மெயினாக பிஸ்னஸ் கிடையாது, சர்வீஸ். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, பொருளாதார ரீதியாக பின்தங்கினவங்க, அவங்க ஒரு அத்தி பிள்ளையார் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா 2500 ருபீஸ். அவ்வளோ கொடுக்கறது கஷ்டம்னா 1250 கொடுக்கலாம், 50% ஆஃபர். அதே மாதிரி இந்த கருங்காலி கருடாழ்வாருக்கு ஒரு கல்யாணத்துக்கார செலவு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்கடி வர்ணாய ஏகி ஏகி காலானலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. ஷிம் சிபாயங்கிறது சிம்பிள் மந்திரம். இவ்வளோ பெரிய கருடமாலா மந்திரத்தை 1,20,000 தடவை சொல்லணும்னா யோசிச்சு பாருங்க. 12 பேர் பர் ஹெட்டு 300 இல்லை 500 கவுண்ட் ஒரு நாளைக்கு சொல்ல முடியும். 500 × 12 6000 ஒரு நாளைக்கு. எப்படி ஒரு 20 நாளைக்கு மேலே இது போகும். அப்போ அந்த 12 வேத பண்டிதர்களுக்கு தினமும் கொடுக்குற சம்பாவனை எவ்வளோ நல்லா தாராளமாக கொடுக்கணும். ப்ளஸ் ஹோமம், இந்த ஹோமம் ரொம்ப காஸ்ட்லி. பட்டு, செம்பட்டு, குங்குலியம், அப்படி பல விஷயங்களும் இந்த ஹோமத்தில் போடணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கருடாழ்வார் அபயாசத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற கோலம், மந்திர புக்கு, அப்புறம் சேவ் துணியில் போட்டு வீட்டுக்கு வெளியில் அந்த ஹோம பஸ்பத்தை கட்டணும். அந்த ஹோம பஸ்பம் இது எல்லாம் செட்டாக சேர்த்து ஆக்சுவலி 3000 கொடுத்துட்டு இருக்கு. அத்தி பிள்ளையார் 1250, கருடாழ்வார் 3000. நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. பொருளாதார ரீதியாக நல்லா வசதி இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. ரொம்ப ஃபினான்ஷியலான ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஓப்பனாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். ஸோ ஃபினான்ஷியலாக எனக்கு கஷ்டம்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஓப்பனாக சொன்னால், அத்தி பிள்ளையார் 2500 ருபீஸ் ஒர்த்து இருக்கிறது 1250. அதே மாதிரி கருடாழ்வார் 3000 ஒர்த்து இருக்கிறது 1500. இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்குன்னா 2020 நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த மாதிரி நிறையா பேருக்கு கொடுத்துட்டுருக்கு. ஆனால் வெறும் 400 ரூபாய் மதிப்புள்ள கருங்காலி மாலை, 300 ரூபாய் மதிப்புள்ள துளசி மாலை, இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது. இல்லை, இதுக்கெல்லாம் ஆஃபர் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை ஆஃபர் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 2500, 3000 இந்த ப்ரைஸு இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு மட்டும், அதுவும் பொருளாதார ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர். இதெல்லாம் யாருக்கு தேவையோ டைரெக்டாக வந்தோ இல்லைனா வெப்சைட்டில் புக் பண்ணியோ, வெப்சைட்டில் இந்த ஆஃபர் ப்ரைஸ் வாங்க முடியாது, வாட்ஸ்அப் தான் வந்தானோ. ஸோ டைரெக்டாக வந்து
இல்லைனா வாட்ஸ்அப்பில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வாங்கிக்கலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஷிம் ஷிபாய. நன்றி, வணக்கம்.